ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது என்னமோ கிச்சன் க்ளீனிங் தாங்க. டெய்லி அதை தானே பண்ணுறோம். இன்றைக்கி என்னமோ புதுசாக சொல்ல போகிறீங்களான்னு சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, அதுதான் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. சிவராத்திரி வேறு வருது இல்லை, கிச்சன் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜு வந்துட்டு எப்போவுமே நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. எப்போவுமே சேஃப்டி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். சுவிட்சு போட்டோ இல்லை ப்ளக்கு அதை போட்டு நீங்கள் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஜாமான் பாருங்கள் எவ்வளோ ஜாமான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மளிகை ஜாமான்லேருந்து மாவுலேருந்து பூவிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து வச்சுருங்க. வெளியில் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நான் பண்ணுறேங்க. இதுக்குள்ள தம்பி நான் தூங்க வச்சுருக்கிறேன். இது எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. அதுக்கான வேலையை நான் முடிச்சாகணும். இப்போ பாருங்கள், கிச்சனில் வந்து ஃபுல்லாக அந்த ரேக் ஃபுல்லாக எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பருப்பு எல்லாத்தையுமே கடுகு, ஜீரகம், உளுந்து இது எல்லாத்தையுமே கொண்டு வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கழுவி காய வச்சுட்டு நான் ஒரு ரேக் தான் நான் போட்டிருக்கிறேன். நான் ஒரு ரேக் பண்ண கிடையாது, 4 ரேக் மட்டும். நான் வந்து அன்றைக்கி மட்டுமே 4 ரேக் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி கொண்டு போய் வழியில் வந்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஏன் கெட்ட நேரமோ என்னமோ தெரில, வெயில் அடிக்கவே இல்லைங்க. வேறு என்ன பண்ணுறது, ஒரு கூடையுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து மறுபடியும் அந்த பொருளெல்லாம் மறுபடியும் இதில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பொருளெல்லாம் மறுபடியும் நான் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே ஐயோ நான் பட்டப்பாடு எனக்கு தாங்க தெரியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் என் தம்பி தூங்கல. அப்போ வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு வைக்கிற பானை இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அரிசி பக்கெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து கீழே உள்ள ட்ரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜீனியும் நான் வந்து பருப்பும் போட்டு வச்சுருக்கிறேன். இது கிரைண்டர் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுங்க. எல்லாமே பண்ணி முடிச்சு இப்போ நீட்டாக இருக்குதா? இவ்வளோ தாங்க நம்ம கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.